ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கோவர்தனதாசர், பிள்ளை உரங்காவலிதாசர் இருவரை பற்றி பார்க்க போகிறோம். கோவர்தனதாசர் பிற்பட்டவர், நம்பிள்ளையுடைய சிஷ்யர். பிள்ளை உரங்காவலிதாசர் முற்பட்டவர், எம்பெருமானாருடைய சிஷ்யர். கோவர்தனதாசர் நம்பிள்ளை இடத்துல கேட்ட கேள்வி, அதற்கு நம்பிள்ளை அருளி செய்த பதில், அதே போல் பிள்ளை உரங்காவலிதாசர் சாதித்த வார்த்தை, இரண்டத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கோவர்தனதாசர் நம்பிள்ளை இடத்துல கேட்கிறார், பாரத யுத்தம் முடிந்த பிறகு கண்ணனிடத்துல அர்ஜுனன் போய் நிற்கிறான். எம்பெருமானே, நீ சொன்ன கீதையானது எனக்கு மறந்து போய்விட்டது, மறுபடியும் ஒரு முறை உபதேசிக்க வேணும் அப்படின்னு கண்ணனிடத்துல கேட்க, அப்பொழுது கண்ணன் மறுத்து விட்டான், உபதேசிக்கவில்லை. கோவர்தனதாசர் கேட்கிறார், கண்ணன் ஏன் மறுத்தான்? அவனுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அவன் தான் சர்வஜன், சர்வேஸ்வரன், அவன் எல்லாவற்றையும் உணரக்கூடியவன், சர்வஜனாச்சே. அப்போ அவனுக்கு ஞாபகம் மருதி என்று சொல்ல முடியாது. அப்போ ஏன் மறுத்தான்? முன்பு சொன்ன காரணம் இப்பவும் இருக்கே. முன்பென்ன ஆச்சு? முதல் கீதை உபதேசிக்கும் பொழுது சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று அர்ஜுனன், கண்ணா எனக்கு எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்றது தெரியல, நீதான் பிரபன்னனான என்னை நல்வழி நடத்த வேணும் அப்படின்னு திருவடிகளை விழுந்த அந்த அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தானே. இப்பவும் அதே அர்ஜுனன் அதே முறையை தானே பற்றுகிறான், வந்து கேட்கிறானே, கண்ணா எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு. ஏன் கண்ணன் உபதேசிக்கவில்லை என்று கேட்டதற்கு நம்பிள்ளை அருளி செய்கிறார், இக்காரணத்தை தப்பாக புரிந்து கொண்டிருக்காய். அர்ஜுனனுக்காக கண்ணன் உபதேசிக்கவில்லை, அவன் உபதேசித்தது திரௌபதிக்காக. எப்படி? திரௌபதிக்கும் இந்த கீதோபதேசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், பிரபத்தி உபதேசம் பண்ணிட்டும் இவளுக்காக. அதாவது இந்த திரௌபதியானவள் அவமதிக்கப்பட்டாள், சபையில கௌரவர்களால் அவமதிக்கப்பட்டாள். அப்போ ஒரு சபதமிட்டாள், இந்த கௌரவர்களுடைய இரத்தத்தை கொண்டு என்னுடைய குடலை முடிந்தால் அன்னைக்கு தான் நான் முடிந்து கொள்வேனே ஒழிய அதுவரையிலும் என்னுடைய குடலானது விரிந்தே இருக்கும் அப்படின்னு சபதமிட்டிருக்காள். ஆக தன்னுடைய அந்த திரௌபதி என்ன பண்ணா? ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு துவாரகாலில யாச்சுத புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு எம்பெருமான் திருவடிகளில் பிரபத்தி பண்ணவள். அந்த பிரபத்தி பண்ண அந்த தொண்டை இருக்கே, அதனுடைய மங்களசூத்திர விருத்தி அது ஒன்று. அதே போல அவள் விரித்த குழல் அது முடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அவளுடைய சபதமானது பூரணமாக வேண்டும் என்பதற்காக தான் கண்ணன் இவ்வளவும் செய்தான். வெறும் பிரபத்தி உபதேசம் பண்ணது, இந்த அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணது மட்டும் கிடையாது. கண்ணன் தூது சென்றானே, சாரதியாக நின்றானே, எல்லாமே யாருக்காகனா திரௌபதிக்காக தான் அப்படின்னு இங்க நம்பிள்ளை தெரிவிக்கிறார். இதையே தான் அப்படியே பிள்ளைலோகாச்சாரியர் ஸ்ரீவசனபூஷணத்திலையும் சாதிக்கிறார். இப்போ நம்பிள்ளையுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, திரௌபதி அவள் குடலை முடிய வேணும் என்றால் அப்போ கௌரவர்கள் எல்லாம் அழிய வேண்டும். கௌரவர்கள் அழிய வேண்டும் என்றால் அப்போ யுத்தமானது நடக்க வேண்டும். யுத்தம் நடக்க வேண்டும் என்றால் இவன் தூது போனாதான் எப்படியாவது பூசலை கிளப்புவான், யுத்தத்தை கிளப்புவான். ஆகையினாலதான் இவன் தூது போனான். அதே போல இவன் இருந்தாதான், சாரதியாக இருந்தாதான் கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் அப்படின்னு அந்த கோலை கொண்டே கொலை செய்யக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவன். எப்படியாவது கொலை செய்து எல்லாரையும் முடித்து விடுவான். அதே போல இப்போ அர்ஜுனனை வியாஜமாக வைத்து கௌரவர்களை கொல்ல வேணுமே, இவனும் என்ன பண்றான்? என் காண்டிபமானது அப்படியே தவிர்ந்து கீழே விழுறது என்றெல்லாம் புலம்பி நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன அர்ஜுனனை யுத்தம் பண்ண வெக்கணமே. ஆகையினால தஸ்மா யுத்தியஸ்வ பாரத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு உடனேயே அர்ஜுனன் கேட்காதபடினால எத்தனையோ அத்தியாயங்களை சொல்லி பிரபத்தியை பற்றி உபதேசம் பண்ணி கடைசியில உன்னுடைய வச்சனத்தின்படி நான் கரிஷே வச்சனம் தவ அப்படின்னு அர்ஜுனனுடைய நிலைப்பாடை மாத்தினான். இவ்வளவு எதற்காக அப்படின்னா, அர்ஜுனன் எப்படியாவது போர் புரிந்து அவனை வியாஜமாக கொண்டு இந்த கௌரவர்களை எல்லாம் அழித்து பிரபத்தி பண்ண திரௌபதியினுடைய பிரதிஜையை பூர்த்தி செய்ய வேணாம் அப்படின்றதுக்காக கண்ணன் எத்தனையும் செய்திருக்கான். இப்போ அர்ஜுனன் வந்து கேட்டானே என்றால் கண்ணன் சொல்ல வேண்டிய காரணம் இல்லையே, திரௌபதி தான் அந்த குடலை முடிந்து விட்டாளே, ஆகையினால அவளுடைய சபதம் தீர்ந்து போகிவிட்டது, ஆகையினால இவனுக்கு உபதேசம் செய்யவில்லை அப்படின்னு நம்மள இங்க தெரிவிக்கிறார். இதனால நாம் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பிரபத்தி செய்த ஒருத்தியினுடைய சபதத்தை பூர்த்தி செய்ய வேணும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் இவ்வளவு செய்கிறான் அப்படின்றத கொள்ள வேண்டும். கீதோபதேசமானது ஒரு உபனிஷத்து, அது வெறும் சண்டை கதை அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அதனால பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய இந்த அவதாரமானது ஏற்பட்டதுன்னு அளவந்தாரே சாதிச்சிருக்கார். ஆக இந்த வேதாந்தம், இந்த கீதையானது வெறும் சண்டைக்காக அப்படின்றது கிடையாது. அதனால ஆச்சாரியாளுக்கு இங்க திருவுள்ளம் என்ன அப்படின்னா, இப்படி இவன் அர்ஜுனனானவன், இவன் பரம தோஷத்தை உடையவனாக இருப்பினும்
எம்பெருமான் அவனுக்கு உபதேசிக்கிறான் அப்படின்ற கட்டத்தில் தான் அங்க பிள்ளைலோகாச்சாரியர் சாதிச்சிருக்கார். இங்கேயும் அப்படிதான் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த சரணாகதையான திரௌபதி அவளுடைய பிரதிஜையை பூர்த்தி பண்ணுவதற்காக எம்பெருமான் இவ்வளவும் செய்தான் அப்படின்றத கொண்டு நம்ம ஆச்சாரியர்கள் இப்படியும் சாதிக்கிறார்கள். இது கோவர்தனதாசர் நம்பளைய கேட்டு அவர் இடத்துல பெற்ற பதில். அடுத்தது பிள்ளை உறங்காவலிதாசர். இவர் தான் முற்பட்டவர் எம்பெருமானாருடைய காலத்தில், எம்பெருமானாருடைய நேர் சிஷ்யர். பிள்ளை உறங்காவலிதாசர் சாதிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாராயணனுக்கு ஒரு இயல்பான தன்மை இருக்கும், நாரங்களுக்கு ஒரு இயல்பான தன்மை இருக்கு. நாராயணனுக்கு இயல்பான தன்மை என்ன அப்படின்னா, தன்னிடத்துல நமஹா அப்படின்னு சொல்லாதவர்கள் அவர்களுக்கும் கூட எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தை கொடுப்பான். வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் அப்படின்னு வானவர் நாடான ஸ்ரீவைகுண்டத்தை கொடுப்பான். இது அவனுடைய சுபாவம். அதாவது இந்த ஜீவாத்மா இடத்துல எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். நமஹா என்று சொல்லி ஒரு உபாயம், ஒரு சின்ன நமஹான்ற ஒரு உக்தி தான ஒரு சொல், அது கூட தேவை கிடையாது. எம்பெருமானுக்கு அந்த நிருகேத்து கிருபையினால நாம் விளக்காமல் இருந்தாலே போதும். நம்ம இடத்துல ஒரு உபாயம் என்றதை அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். இது நேர் ஒரு அர்த்தம் கொள்ளலாம். மற்றொரு அர்த்தம், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ரீசெண்டாக இருந்த அர்வாச்சீன ஆச்சாரியர்கள், அவர்கள் சாதிக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த நமஹா அப்படின்ற சொல்லுக்கு அவர்கள் விரோதி கடிக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக கொண்டு என்ன பண்றார்கள் என்றால், நமஹா அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, எம்பெருமானே நான் பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு, அதனுடைய மகிழ்ச்சி, அதனால எனக்கு மகிழ்ச்சி கூடாது, நமஹா எனக்கு மகிழ்ச்சி கூடாது, அந்த ஆனந்தமும் உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லாதவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா பக்தியோக நிஷ்டர்கள். பக்தி யோகத்தை செய்கிறார்கள். எதற்காக? எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படின்னு. அப்போ இவர்களுக்கு என்ன பலன்னா, எம்பெருமானுடைய முகமகர்த்தி ஆனந்தம் அப்படின்றது பலன். அதை பத்தி இவர்களுக்கு யோசனை கிடையாது, அது பலன் கிடையாது இவர்களுக்கு. இவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நான் எம்பெருமானை அனுபவித்து ஆனந்தம் அடைய வேணும், என்னுடைய ஆனந்தம் அதுதான் பலன் அப்படின்னு இவர்களுடைய நினைவு பக்தி யோக நிஷ்டர்கள். அப்படிப்பட்டவர்களும் கூட எம்பெருமானை போய் அடையும்படியாக அவன் தன்னுடைய வானவர் நாட்டை கொடுக்கிறானையா, இது அவனுடைய வள்ளல் தன்மை, ஔதாரியத்தை காட்டுகிறது. இது எம்பெருமானுடைய தன்மை என்று பிள்ளை உறங்காவலிதாசருடைய வார்த்தை. அதே போல நாரங்களுக்கு தன்மை என்ன அப்படின்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இருக்கணும். நாராயணனுடைய தன்மை பார்த்துட்டோம். என்ன பண்ணுவான் அவன்? அவன் பேற்றுக்காக ஒன்னையும் எதிர்பார்க்கவே மாட்டான். ஜீவாத்மா இடத்துல இது நீ செய்ய வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டான் அப்படின்னு முதல் அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டவன் நாராயணன். நாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். இப்படிப்பட்ட நாராயணன் அவன் எல்லா பரத்தையும் வகித்து எல்லாமே செய்வேன் அப்படின்னு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறது தான் இவனுக்கு வேண்டிய சுபாவம் என்று பிள்ளை உறங்காவலிதாசர் சாதித்த வார்த்தை. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.